வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, அதில் வெளிச்சம் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அந்த வெளிச்சம் எங்களிலே உதிக்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இருப்பாதை காத்துக்கொள்ளுங்க. துதிக்கிற மகிமையாவும் கிறிஸ்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி என்னை தெரிந்து கொண்ட கர்த்தராகிய தேவனுக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு 3 முக்கியமான நபர்களை குறித்து, அவருடைய வேலைகளை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரித்து பார்க்க போகிறோம். அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஒன்றாக இருப்பாங்களாம், பிரிந்து வேலை செய்வாங்களாம், அவர்களுக்குள்ளே என்ன பண்ணிப்பாங்களாம், பேசி கலந்து ஆலோசித்து ஆமேன் அவர்களுடைய வேலைகளை செய்வாங்களாம். இப்படியான ஒரு 3 குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 3 சொன்னால் நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும்? யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். பிசாசை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 விதமாய் மூவராய் இருந்து 3 வித காரியங்களை செய்கிறார்களோ, அவர்கள் ஒன்றாக தான் இருக்கிறாங்க, ஒன்றாக தான் கலந்து ஆலோசிக்கிறாங்க. ஆனால் மனுஷருக்கு சப்போர்ட் பண்ணுகிறதுல 3 விதமாக என்ன பண்ணுறாங்க, பிரிந்து நமக்காக அவர்களுடைய ஆமீன் இரக்கத்தை கிருபையை காட்டுகிறது போல பிசாசம் என்ன பண்ணுறான்னா, அவன் தந்திரங்கம் மூலமாய் நம்மை விழ செய்யும்படியாக அவன் என்ன பண்ணுறான்னா 3 விதமாய் நம்ம இடத்துல வருகிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமை வச்சனமே. அதற்கு முன்னாக அவன் தந்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிறகு பிசாசு எப்படியெல்லாம் நம்ம இடத்துல வருகிறான், அந்த 3 விதமான காரியங்கள் என்னன்னு சொல்லி நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக அவன் தந்திரங்கள் எவ்வளவு இம்பார்ட்டண்ட், அவன் எப்படி நம்ம ஈஸியாக விழ செய்கிறான்றது சொல்லி நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா ஏதாவது ஒரு காம்படிஷன் போகிறாங்க அப்படின்னா ஆப்பனண்ட்டோட பலத்தை என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஆப்பனண்ட்டோட வீக்னஸ் என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க. நீங்கள் கிரிக்கெட்லாம் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல. கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டோர்னமெண்ட் போகிறாங்க, ஒரு மேட்ச் போகிறாங்கன்னா அது முன்பு நாள் ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க கிரவுண்டில் போய் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் அவங்களுக்கு வீக்னஸ் இருக்குது, எங்கெல்லாம் அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், வீக்னஸை எப்படி நம்ம என்ன பண்ணணும் அதை குறைக்கணும் அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்கிற காரியத்தை திரும்ப என்ன பண்ணுவார் கோச்சு, ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லா பிளேயர்ஸும் உட்கார வச்சு ஆப்போனண்ட்டில் இவன்லாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போல் பண்ணுவான், எந்த அளவுக்கு இவன் என்ன பண்ணுவான் பேட்டிங் அடிப்பான், இவன் எங்கே வீக்னஸாக இருக்கான், எங்கே இவனை போல் பண்ண என்ன பண்ணலாம், இவன் விக்கெட்டை எடுக்கலாம் அப்படின்றத சொல்லி ஆப்போனண்ட்டை குறித்து நன்றாய் அறிந்த பிறகு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீல்டுக்குள்ளே போவாங்க. எனக்கு அருமை வச்சணுமே. அது போல தான் நாமும் பிசாசின் தந்திரங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நன்றாய் அறிந்து கொள்ளணும். அவன் ஈஸியாக நம்மை விழ செய்யாதபடி கொஞ்ச நாச்சும் என்ன பண்ணணும், டஃப்பு கொடுக்கணும். டஃப்பே கொடுக்காம என்ன பண்ணக்கூடாது, நம்ம விழுந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. டஃப்பே வேணாம்ப்பா, நான் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. அதற்கு அவன் தந்திரங்களை குறித்து நன்றாய் கற்றறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு அருமை வச்சுனோமே. ஏன் அப்படின்னா வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. சர்ப்பமானது என்னவா இருந்ததா, தந்திரம் உள்ளதாய் இருந்தது. பாருங்க, எனக்கு கருமத வச்சனமே. வேதத்தை எழுதும் போது கரெக்டா கர்த்தராகி தேவன் அதற்கென்று ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அது பலம் உள்ளதாய் இருந்தது, வல்லமை உள்ளதாய் இருந்தது, வலிமை உள்ளதாய் இருந்தது, ஞானம் உள்ளதாய் இருந்தது. எல்லாம் அவர் என்ன பண்ணல, அவர் அங்க கொடுக்கல. சர்ப்பம் என்னவா இருந்ததா, தந்திரம் உள்ளதாய். யாரை காட்டிலும், சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும். எனக்கு கருமத வச்சனமே. கர்த்தர் யாரெல்லாம் படைச்சாரு, காட்டு ஜீவன்களை படைத்தார், என்னது வானத்தில் பறக்கிற பறவைகளை படைத்தார், மீனை படைக்கிறாரு, செடி கொடிகளை படைக்கிறாரு. அவங்க கூட சேர்த்து யாரையும் படைக்கிறாரு, மனுஷனையும் படைக்கிறாரு. ஆமே, மனுஷனும் படைக்கிறாரு. ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கிறது மனுஷனை தவிர மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் இவன் என்னவா இருக்கிறானா,
தந்திரமுள்ளவனாய் இருக்கிறான். எனக்கு ரொம்ப சொன்னமே. ஆனாலும் இவனை காட்டில மனுஷர் எப்படி இருந்திருக்கிறாங்க? தந்திரமுள்ளவர்களா இருந்திருக்கிறாங்க. அப்படி அதனால தானே மனுஷனை காட்டிலும் என்ன பண்ணலாங்க? போடப்படலை. சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் இது என்னவா இருக்கு? தந்திரம் உள்ளவனாய். ஆனா எப்போ மனுஷனை காட்டிலும் இது தந்திர உள்ளவனாய் மாறினதுன்னா, நாம் தொடர்ந்து வாசிப்போம். அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ பாருங்க, என்றது. இப்படி கேள்வி கேட்டு மனுஷனை தேவன் கொடுத்த கட்டளையே மறக்கடித்து பாருங்க, அவளை விழ செய்த பிறகு இப்ப என்ன ஆயிடுச்சு? உலகத்துல தேவன் படைத்தது எல்லாத்தையும் காட்டில என்னவாயிட்டான்? இப்போ பிசாசு சர்ப்பமானது தந்திர உள்ளமாய் மாறிவிட்டது. எனக்கு அருமதோச்சனமே. அது வரைக்கும் நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அவனோட ஒரு படி மேலேயா இருந்தோம். மனுஷர்கள் நம்ம எப்படி இருந்தோம்? அவனை காட்டிலும் ஒரு படி மேலேயே தான். ஏன்னா கர்த்தர் எப்படி நம்ம படைத்திருக்கிறார்? தேவனுடைய சாயலில், தேவனுடைய ஞானத்தில் அவர் ஆத்மாவை நம்ம கொடுத்து, அவர் சுவாசத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறான்? ஜீவ ஆத்மா எல்லாமே டைரக்ட் நம்ம எங்கே தான் கனெக்ட் வச்சிருக்கிறோம்? தேவனிடத்தில், கர்த்தரிடத்துல டைரக்டா. இங்க நான் உலகுக்கும் நமக்கு என்ன இல்லை, ஒன்லி இந்த நம்ம மண்ணான உருவம் இருக்கிறதுனால இங்க வாழ்கிறது தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? இங்க வைத்திருக்கிறார். அதுவும் நம்மை சாட்சியாய் நிற்க செய்யும்படியாக. ஹல்லேலூயா. நாம சாட்சியாய் பிசாசின் மத்தியிலே, சர்ப்பத்தின் மத்தியிலே நான் உருவாக்கின, மண்ணினால் உருவாக்கின இவன் என்னவா இருக்கிறான்? எனக்கு சாட்சியாய் இருக்கிறான் என்பதற்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த உலகத்துல மனுஷனை வைத்திருக்கிறார். ஆனா மற்ற கனெக்ஷன் எல்லாம் எங்க தான்? தேவனிடத்துல தான். டெய்லியும் ஈவினிங் யார் தான் வருவா? கர்த்தர் வருவார். சாயங்காலத்தில் விசாரிப்பார். எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுக்குறார். அவர் தான் எல்லாத்தையும் ஞானத்தை கொடுக்குறார். அவர் தான் இப்போ ஆண்டு கொள்ளுன்றார். அவர் தான் என்ன பண்ணுறாரு? உனக்கு துணையை நான் ஏற்படுத்துறேன்றார். எல்லாமே சப்போர்ட் சிஸ்டம் எங்கேருந்து தான் வருது? எங்கேருந்துங்க வருது? ஆதாமுக்கு, ஏவாளுக்கு மேலேருந்து தாங்க வருது. அது வரைக்கும் என்னவா இருந்தோம்? இங்கே பூமி இருக்கிற எல்லா விஷயத்தை காட்டிலும், படைத்த காரியங்களை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்களாக இருந்தோம். பிசாசு நம்ம கீழே தான் இருந்தான். எப்பொழுது இந்த மனுஷன் இவன் சொன்னை கேட்டு கர்த்தர் கட்டளையிட்டதை நான் சொல்லியிருக்கிறேன், நான் ஏற்கனவே உங்களிடத்துல பேசியிருக்கிறேன். 2வது அதிகாரத்தில் கர்த்தர் கட்டளையிட்டு சொன்னதை 3வது அதிகாரத்தில் சொன்னார். அவன் கேட்கும் போது எப்படி கேட்குறான் பாருங்க. சொன்னார். அவர் என்ன கேட்டிருக்கணும்னா, பிசாசு கட்டளையிட்டு இருந்தாரோன்னு கேட்டிருந்தா என்னவா இருக்கும் அவளுக்கு? ஓ, அது கட்டளை போல இருக்குன்னு தோணி இருக்கும், நினைப்பு வந்திருக்கும். ஆனால் அவன் எப்படி கேட்குற கேள்வியை எப்படி மாற்றிட்டான்? சொன்னாரோ. அவளை என்ன சொன்னார்? ஆமாப்பா சொன்னார் போல இருக்கு. எனக்கு ரொம்ப சொன்னமே. இந்த இடத்துல விழுந்த மனுஷனை இன்னும் என்ன பண்ண முடியல? அவன் தந்திரமாய் நம்மளை ஜெயித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புங்க நம்முடைய வாழ்க்கையில். கிறிஸ்தவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் இப்போ நம்ம எல்லாமே டைரெக்டாக எங்கே இப்போ கனெக்ஷன் வச்சுருக்கிறோம்? எங்கே சொல்கிறோம்? எல்லாமே எனக்கு என்ன? பரலோகம் தான் என் தாய் வீடு, பரலோகம் தான் என் மூச்சு பேச்சு. இந்த உலகம் எனக்கு என்ன இல்லை, சொந்தம் இல்லவே. எனக்கு எல்லாம் என்னது பரலோகத்துலேருந்து எனக்கு கொடுக்கப்படுது, பரத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படுகிறது என்று சொல்லுகிற நாம் இப்போ எதை தான் நோக்கி பார்த்துருக்குறோம்? பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோன்னா, இங்கே பிசாசை நம்ம என்னவா இருக்கணும்? ஜெயிக்கிறவர்களாய், அவன் தந்திரத்தை நன்றாய் அறிந்து, அவன் எப்படி நம்மை கொஸ்டின் பண்ணுவான், எப்படி நம்ம கேட்பான், எப்படி நம்மை விழ செய்யும்படி பார்ப்பான், அதை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருந்து. ஹல்லேலூயா. விழித்திருந்து அனுதினமும். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லப்படுகிறது. அதில் கிளியராக போட்டிருப்பாங்க பாருங்க. சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதெல்லாம் யாரோட வேலைகள்? துன்மார்க்கர், பரியாசக்காரர், அதுக்கப்புறம் துன்மார்க்கர், பரியாசக்காரர், பாவிகள். இவர்களுடைய இடத்துல டச்சை நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் யாரோட வேலை? பிசாசின் தந்திரமான வேலை, நம்ம விழ செய்யும்படி. இதற்கெல்லாம் நீ விலகி இருந்து இப்போ என்ன பண்ணணும்? நீ இரவும் பகலும் கர்த்தருடைய
வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமத சொன்னமே, அவருடைய வார்த்தை என்ன சொல்ல இருக்கிறது, அவருடைய வசனம் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து கர்த்தருடைய கட்டளை மறக்காதபடி அவன் எப்படிப்பட்ட தந்திரங்களை நம்ம இடத்துல கொண்டு வந்திருந்தாலும், எனக்கு அருமத சொன்னமே, எப்படிப்பட்ட தந்திரங்களை அவன் கொண்டு வந்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை மறந்து விடாதபடி. அருமையா எபேசியர் எழுதின புஸ்தகத்திலே 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 6வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு பாருங்க, நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுங்க. நீங்க என்ன பண்ணணும், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும். அதற்கு நீங்கள் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி நீங்க என்ன பண்ணணும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எனக்கு அருமுத சொன்னமே, அன்னைக்கு ஏவாள் பண்ணிய தவறு என்ன, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணல, தரித்து கொள்ளாமல் அவள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தால் அவன் என்ன பண்ணிட்டான், ஈஸியா ஏவாளை விழும்படியாய், அதே போல ஏவாள் மூலமா ஆதாமை விழ செய்யும்படியாய் அவன் ஈஸியா முடிச்சுட்டாங்க வேலையை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவன் தந்திரங்களை நாம் என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். அவன் தந்திரங்கள் என்ன என்று நாம் புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய கட்டளைகள் என்ன என்று நம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்ததானால் எனக்கு அருமத சொன்னோமே, நம்ம என்ன பண்ண முடியும், அவன் தந்திரத்தை ஜெயிக்க முடியும். ஜெயிச்சா நமக்கு எங்கே இப்போ கனெக்ஷன் உண்டாகுது, பரலோகத்தில் உண்டாகுது. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு, ஓ இவன் பரலோகத்துக்கு ஆள். அன்றைக்கி யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஐயோ ஒன்று என்ன பண்ணக்கூடாது, கூட்டின்னு போகவே கூடாதுங்க. இவன் இவ்வளோ வாட்டி என் இடத்துல விழுந்திருக்கிறான், நான் தந்திரமாக இவனை ஜெயிச்சிருக்கேன், என்ன பண்ண முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எங்கேருந்தா கனெக்ஷன் வச்சு ஜெயித்து கொண்டு இருக்கிறீங்க, இவனை பரலோகத்தில் டைரெக்டாக கனெக்ஷன் வச்சு ஜெயித்து கொண்டு இருக்கிறீர்கள். எனக்கு அருமத சொன்னமே, கர்த்தருடைய வசனம் உங்களை காத்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய சர்வாயுதம் உங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, மூடி மறைத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு அருமத சொன்னமே, இந்த முக்கியமான பொறுப்புகளை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிசாசின் தந்திரத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அதற்கு முன்பாக அவன் எப்படியெல்லாம் தந்திரமாய் வருவான் என்று சொல்லி நாம் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அது என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்காட்டா அவர் காண்பித்திருக்கிறார். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப பெரிய ஃபார்முலாலாம் அவன் யூஸ் பண்ணலங்க. நம்ம வாசிக்க போகிறோம், அதை குறித்து தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நன்றாய் உணர்வு உள்ளவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கர்த்தரோடு நாம் தேவனுடைய வார்த்தையோடு நாம் இசைந்திருப்போம். நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். முதலாவது அவன் எப்படி வரான், அவன் என்ன பண்றான், பிசாசை போல பெரிய உருவத்தை கொண்டு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அப்படியெல்லாம் எதுவுமே வரலங்க. அவன் என்னவா தான் வரான், அவனுடைய பேர் என்ன, முதலாவது அவனுக்கு என்ன பேரு, சோதனைக்காரன். எனக்கு அருமத வச்சோமே, முதலாவது அவன் பேர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, சோதனைக்காரன். அவனை நீங்கள் பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை, பெருசாலாம் எதிர்பார்க்க தேவையில்லை. சில இடத்துல போடப்பட்டிருக்கும், போருக்கு இத்தனாயிரம் ஜனங்கள், இத்தனாயிரம் போர் வீரர்கள் வந்தார்கள், இத்தனாயிரம் குதிரைகள் வந்தது, இத்தனாயிரம் யானைகள் படைகள் வந்ததுன்னு சொல்லி. அப்படிலாம் நீங்கள் பெருசாக என்ன பண்ண தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. உங்களோட லெவலை வச்சு தான் அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய உருவத்தை மாற்றிக்கொள்வான், உங்களுக்கு வர வேண்டிய விதத்தை மாற்றிக்கொள்வான். இது என்ன லெவல், இது பேசிக் லெவல். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு பேசிக்காக அவனுக்கு தெரியும், சோதனையில் வந்து அவன் என்ன பண்ணுறான், உழுந்துருவான். இவனை என்ன பண்ணிடலாம், தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இவனெல்லாம் ரொம்ப பெருசாக என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது அப்படின்னு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், யோசித்து வைத்திருக்கிறான். எனக்கு அருமத உச்சனமே, முதலாவது என்ட்ரி எப்படி தான் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனைக்காரனாய் என்ன பண்ணுவான், அவன் வருவான். அதற்கு பேர் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டெம்ப்டர். நம்மளை என்ன பண்ணுமா, டெம்ப்ட் பண்ணுமா. நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு காரியத்தை விட முடியலன்னா அதை குறித்து தான் என்ன பண்ணுவான், டெம்ப்ட் பண்ணுவான். அதை குறித்து என்ன பண்ணுவான், நம்மை விழும்படி என்ன பண்ணுவான், செய்வான். அவன் பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டான். பாருங்க, சில பேர் நான் சொல்லியிருக்கிறேன், திடீர்னு இப்போ ஒருத்தவங்களுக்கு துணி வாங்கணும்னு ஆசையே இருக்காது, ட்ரெஸ் வாங்கணும்னா இருக்காது, அவங்களுக்கு தேவையே இருக்காது. ஆசைன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும், தேவையே இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் எடுத்து வச்சு சும்மா ஒரு
விண்டோ ஷாப்பிங். முன்னாடிலாம் விண்டோ ஷாப்பிங் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த விண்டோ ஷாப்பிங் இருக்குது. முன்னாடி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இல்லாத போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா ஒரு கடைக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஓ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, சில பேர் அதை உள்ளே போய் ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்கள என்ன பண்ணிப்பாங்க, அழகுபடுத்திப்பாங்க. அத்தோட என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு வந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அமேசான், ஒரு ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற மிந்த்ரா அப்படின்ட்டு அநேக ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது. சும்மா போய் என்ன பண்ணுவோம், உள்ளே போயிட்டு பார்ப்போமே, எனக்கு கருமத்தை வச்சோன்னே உள்ளே போய் என்ன பண்ணுவோம், சும்மா போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். அதில் டிசைன்ஸ் புதுசாக வர ஆரம்பிக்க அவங்களுக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அது நிஜமாகவே எவ்வளோ தான் இருக்கும், 300 தான் இருக்கும். அவன் அந்த ஆஃபர் ப்ரைஸ் இந்த ஆஃபர் ப்ரைஸ் அதை என்ன பண்ணியிருப்பான், 750 மாற்றி இதை உங்களுக்கு ஆஃபராக 450 என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன்னு போட்டிருப்பான். மைண்டை எல்லாம் கிளியர் பண்ணி, ஓ இது நான் ஏற்கனவே எங்கே பார்த்தேன், 750 பார்த்தேன், இப்போ 450. ஆனால் அதோட வேல்யூ எவ்வளோ தான் இருக்கும், 350 300 தான் இருக்கும். அதை என்ன பண்ணுறான், ஈஸியாக உங்களை என்ன பண்ணுறான், வாங்க வச்சிடுறான். சில பேர் நைட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு அப்போ தான் உட்காந்துருப்பாங்க வீட்டில், தோசையோ இட்லியோ. திடீர்னு ஒரு மெசேஜ், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கேருந்து, இந்த ஃபுட் ஆப்புங்கலேருந்து, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், நீ என்ன பண்ணல, என்னை ரொம்ப நாளாக என்னை நீ பார்க்கலை, ஐ மீன் என் இடத்துல நீ என்ன பண்ணல, எதுவுமே ஆர்டர் பண்ணல, இதோ பஸ் சுட என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், சிக்கன் 65 ரெடி ஆகிட்டே இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில், நீ என்ன பண்ண, இப்போ உள்ளே வந்தா உனக்கு 40% ஆஃபர். ஆனால் ரேட்டே எவ்வளோ தான் இருக்கும், அது 150 தான் இருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், 300 போட்டு அதில் 40% போட்டு ஆஃபர் போட்டு 200 நமக்கு விற்கிறான். எனக்கு ரொம்ப வச்சு நம்ம ஏன் சொல்லுகிறேன்னா, எப்படி டெம்பர் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய எல்லா பிஸ்னஸும் நிறைய இல்லை, எல்லா பிஸ்னஸுமே மனுஷர்களை டெம்பர் பண்ணி தான். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ரோட்டில் போகும்போது நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது, ஆனால் இந்த பிரியாணிக்காரன் தட்டுற தட்டில் நம்ம திரும்பி பார்த்து, ஓ இவ்வளோ பெரிய ஒரு அண்டாவா, இவ்வளோ பெருசில் வச்சு தட்டுறானா பாருங்கள், அந்த பிரியாணியை பார்க்கும் போதே ஆசை வந்துடுங்க. ஆமேன். ஈவினிங்கில் நிறைய பேருக்கு பசிக்கவே பசிக்காது, ஆனால் டீ கடை சைடில் போனீங்கன்னா அவன் கலராக ஒரு பஜ்ஜியை போடுவான் பாருங்க, ஆரஞ்சு கலரில். அவன் என்ன பண்ணலாம், இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஊரில் நான் கேள்விப்பட்டேன், நான் மறந்துட்டேன் எந்த ஊருன்னு சொல்லி. அந்த ஊரில் என்ன பண்ணக்கூடாது, கலரே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால சிக்கன் 65, சில்லி சிக்கன் எல்லாம் எப்படி தான் வருது, எல்லாம் வெள்ளை வெள்ளையாக வருது. ஆமீன். எப்படி வருது, வெள்ளை வெள்ளையாக தான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க, மஞ்சளில் தான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. அதோட ரியல் கலர் என்ன தான் போட்டு வறுத்தா என்ன கலர் வரும், கொஞ்சம் கருப்பா கொஞ்சம் மஞ்சளா அவ்வளோதான் வருமே தவிர இது இப்போ என்ன பண்ண முடியல, அதை ஈர்க்க முடியல. இத்தனை காலங்காலமாக மனுஷர்களை ஏமாற்றின விதங்க. ஆமீன். அந்த பஜ்ஜியை பார்க்கும்போது அந்த ஆரஞ்சு கலரில் போட்ட உடனே அந்த ஆரஞ்சுக்கும் தக்காளி இது என்ன சட்னி, அது தேங்காய் சட்னிக்கும் வச்சு நம்ம சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு இழுக்கிறதே என்னதாங்க மனுஷனை. எனக்கு கருமத்தை வச்சு நம்ம என்னை கேட்டிங்கன்னா நான் அருமையாக சொல்லுவேன். நான் எப்படிலாம் உங்களை ஈஸியாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு டீயை உங்களை குடிக்க வைக்கிறனா கூட என்ன பண்ண முடியும், ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு நான் என்னால் சொல்ல முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி உலகமே எப்படி தான் விழுந்து கொண்டு இருக்கிறது, அவனுடைய தந்திரத்தினாலே. அவன் தந்திரத்தை நன்றாய் கற்றறிந்திருக்கிறார்கள். மனுஷரை எப்படியெல்லாம் அவனை செலவு பண்ண வைக்கணும், எப்படியெல்லாம் அவனை வீணடிக்க வைக்கணும், எப்படியெல்லாம் அவன் நேரங்களை வீணடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி உலகமே யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறது, பிசாசுனிடத்துல கற்றுக்கொண்டு இருக்கிறது. உலகமே யார்கிட்ட கொடுக்கப்பட்டு இருக்கிறது, பிசாசுனிடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், அதற்கென்று விழுந்து கொண்டு இருக்கிற கர்மத உச்சனமே. அந்த தந்திரத்தை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணி இருக்கிறாரு. அதுதான் சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில உனக்கு தேவைன்னு இருக்கா, அப்ப என்ன பண்ண வாங்க. எங்களுடைய வீட்லயே நான் சொல்லுவேன், நம்ம என்ன பண்ணக்கூடாது, சும்மா அது இருக்குதே இல்லை சும்மா கையில் காசு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படி என்ன பண்ணக்கூடாது, நம்ம போய் வாங்கக்கூடாது. எனக்கு இது தேவை, ரொம்ப நீடு, இது கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீ பிளான் பண்ணுற, உனக்கு தேவைன்னு இருந்தால் நீ என்ன பண்ண, போய் வாங்க. ஒரு ஃபார்முலாவே இருக்குது. ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உடனே போயிட்டு பொருள் வாங்கிடக்கூடாது. அதை ஒரு 3 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதோட தேவைகள் எத்தனை தடவை உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு நாளில், ஒரு வாரத்தில், அந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அதை தெரிந்து நிஜமாகவே இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாங்கள் கார் வாங்கின கதை,
பாருங்க, ஆதியில் நாங்கள் என்ன பண்ணுறோம், 2011 நான் வேலைக்கு போன நாட்களில் ஒரு சின்ன கார் ஒன்று வாங்கிட்டு, ஒரு 4 போகிற ஒரு ஃபேமிலி கார். அதோட காஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 லட்சம் கிட்ட வந்தது. வாங்கிட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, நல்லா ஹாப்பி. வீட்டில் ஒரு என்ன வந்துடுச்சு, கார் வந்துடுச்சு. எங்கே போனாலும் என்ன பண்ணலாம், ஃபேமிலியாக போகலாம். பைக்கில் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் தான் போக முடியும், ஒருத்தர் தான் போக முடியும். இப்போ காரை வாங்கிட்டோம். காரை மாதம் என்ன பண்ணுறோம், இப்போது டியூ கட்டுறோம். இப்போ பிரச்சனை என்னென்னா, காரை வாங்கிட்டோம், ஆனால் அது பெட்ரோல் போடுறதுக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், யோசித்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு கருமத்தை வச்சு நம்ம மாதம் ஆனால் வெளியே போனால் சும்மா எடுத்தால் எவ்வளோ ஆகுது, பெட்ரோலு 1000 ரூபாய் ஆகுது. 2 வாட்டி போனால் 2000 ரூபாய் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கார் வாங்கினதுலேருந்து 4 வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் தெரியுமா, 8000 கிலோமீட்டர் தான் ஓட்டணும். எத்தனை வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு. பாருங்க, அதனால நாங்கள் என்ன பண்ணல, யூஸ் இருந்தாலும் எங்களால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா என்ன பண்ணல, நாங்கள் பெட்ரோலுக்கு காசு போடணுமே, வேஸ்ட் ஆகுமே, இவ்வளோ பெட்ரோல் போடிக்குது காரு, அதுக்கு பைக்கில் 2 பேர் போயிட்டு வந்துடலாமே. பாருங்க, எனக்கு கருமதை வச்சோமே, நீடே இல்லாமல் காரு வாங்கிட்டோம். 4 வருஷமாக 8000 கிலோமீட்டர் தான். ஆனால் ஒரு கால்குலேஷன் சொல்லுது, ஒரு வருஷத்துக்கு மினிமம் 10,000 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணலாம், காரு வாங்கலாம். 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் பெட்ரோல் போட்டு அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி நீங்கள் கார் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், காரு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா வாங்கக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 வருஷம் எங்கள் வீட்டில் ஓடினது 8000 கிலோமீட்ரு. அடுத்த 4 வருஷம் எங்கள் வீட்டில் ஓடினது மொத்தம் பார்த்திங்கன்னா 58,000 கிலோமீட்ரு. அடுத்த 4 வருஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம், 50,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். எனக்கு ரொம்ப வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் விற்றுட்டு வேறு காரை வாங்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பிசாசு நமக்கு தேவையே இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணுறான், நம்முடைய எண்ணங்களை கொண்டு தந்திரமாய் நம்மை விழ செய்து ஆசைகளை கொடுத்து, அப்படி தான் பாருங்கள். நீங்கள் வாசிச்சிங்கன்னா நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதில் போடப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் புஸ்தகம், ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு இந்த கண்டு தாங்க இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. முதலாவது என்ன எழுதி இருக்கணும், வயிறுக்கு ரொம்ப பசி எடுக்குது, இதை சாப்பிட்டு பார்க்கலாமான்னு எழுதி இருக்கலாம்ல. பசிக்கு சாப்பிட்டு இருந்தா கூட என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவரே நான் தேடி பார்த்தேன், எனக்கு பழங்கள் எதுவும் கிடைக்கல, என்னால ரொம்ப தூரம் சுத்த முடியல, டப்புன்னு ரொம்ப பசிச்சுது, மயக்கம் வர மாதிரி ஆச்சு, அதில் இந்த பழத்தை என்ன பறிச்சு சாப்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்காதாங்க, பாவம் உருவாயிருக்காதுங்க. மேபி கர்த்தர் என்ன இருக்கலாம், மன்னித்து விட்டு இருக்கலாம். ஓகே, அதை விடு, நீ பசிக்கு சாப்பிட்ட. ஆனால் இங்கே என்ன பண்ணப்படுகிறது, அவளுக்கு பசியும் இல்லை, தேவையும் இல்லை, ஆனால் அதை பார்க்கும்போது இது நல்லா இருக்குமோ. பாருங்க, நீங்கள் ஃபோட்டோவே பார்த்து என்ன பண்ணுறாங்க, இது டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வியூஸை பார்த்து என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் கொடுக்குற வியூஸை பார்த்தே இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. நம்ம பார்க்கும் போதே அவன் பிளேட்டில் தட்டும் போதே எந்த அளவுக்கு பிரியாணி நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாமே நம்ம பார்க்கறதுலையே நம்மளை முடிச்சிடுறாங்க. எனக்கு ரொம்ப வச்சுருமே, நம்ம கண்கள் எல்லாம் எதை காண்கிறதோ அதை கொண்டு நம்மளுக்கு தேவையே இல்லைன்னா கூட என்ன பண்ணிடுறான் அவன் பிசாசு, நம்மளை விழ பண்ணுகிறான். எனக்கு கருமதை வச்சுருமே. அன்னைக்கு ஆதியில ஏவாள் பண்ண தவறை இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னா அதற்கு கர்த்தர் நமக்கு சப்போர்ட்டான ஒரு சிஸ்டமை கொடுக்கிறார். எனக்கு கருமதை வச்சுருமே. வாசிப்போம். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில், பிசாசின் சோதனைக்காரன் என்கிற காரியத்தை, அவன் தந்திரத்தை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. பாருங்க, என் நாமத்தினாலே என்ன பண்ண போறாரு, பிதா பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை அவர் அனுப்ப போறாரு. இனி என்ன பண்ணக்கூடாது, நீ ஏவாளை போல தனியால நீ என்ன பண்ணக்கூடாது, சுத்தி திரியலாம் கூடாது. ஆமேன். தனியாக போயிட்டு புருஷனை விட்டு போகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஏவாளை போல் நீ சும்மாலாம் கண்களை நோக்கிலாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆவி, இந்த சின்ன பசங்களாம் கொஞ்சம் உட்கார வைங்க. இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரா, வாசிப்போம் தொடர்ந்து.
பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, ம். எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் போதித்து என்ன பண்ணுவாராம்? எல்லாவற்றையும் உங்களுக்கு, நீங்க அவர் கூடவே மட்டும்தான் வச்சிருக்கணும். வேற எந்த வேலையும் நீங்க என்ன பண்ண தேவையில்ல, எக்ஸ்ட்ராலாம் செய்ய தேவையில்ல. எப்பெல்லாம் இந்த சோதனைக்காரன் உங்களை விழ செய்யும்படி, எப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருதோ, எப்பெல்லாம் நீங்க ஆப்புக்குள்ள போய் இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கலான்னு போறீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைனாலும் அதை வாங்கலாம் நீங்க யோசிக்கிறீங்களோ, அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? உங்களுக்கு உணர்த்தி உணர்த்தி, இது தேவையில்லாத காரியம், இது உனக்கு தேவையில்லை, இப்போ இது நீடு இல்லை என்று சொல்லி என்ன பண்ணுவாராம்? தொடர்ந்து வாசிப்போம். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆவியானவரோட வேலை இதுதாங்க. ஆவியானவர் உன்னை ஃபைட் பண்ணி கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி இழுத்து தள்ளி அந்த பாவத்தை செய்யாது என்னை பாதுகாத்து கொள்வார் நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் அங்கேயே விழுந்துடுறீங்க. ஆவியானோட வேலை என்னதான்? ஆவியானோட வேலை என்னதான்? நினைப்பூட்டுவார். அதற்கு பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னதான்? அவரை கூடவே வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் போதும். அவர் கூடவே நம்மோடு அவருடைய பிரசன்னத்தை எப்போதும் நம்ம பெற்றுக்கொள்ளுவர்களாய், அவருடைய அபிஷேகத்தில் எப்போதும் நாம் நிற்கிறவர்களாய், ஆமேன், அந்த தேற்றவன் ஆவியானவர் எப்பொழுதும் நம் உள்ளே உணர்த்தி கொண்டிருக்கிறவர்களாய், வார்த்தை கொண்டு நம்ம உள்ளத்தில் பேசி கொண்டிருக்கலாய் இருந்தால் மட்டும் போதும். இந்த முதலாவது ஸ்டேஜ், பேசிக் ஸ்டேஜுங்க. நம்ம பெரிய ஸ்டேஜ்லாம் போகல. பெரிய ஸ்டேஜ்லாம் போனீங்கன்னா இன்னத்துக்கு நீங்கள் ஏந்து போயிடுவீங்க. நம்ம பார்ப்போம், அதுவும் போடா நீயும் உன்னோட கிறிஸ்தவமோ ஒட்டு போகிறோம் அப்படின்னு போயிடுவீங்க. எனக்கு கர்மத்தை வச்சு நம்ம பேசிக் ஸ்டேஜில், என்ட்ரி ஸ்டேஜில் இப்போ பேசி கொண்டு இருக்கிறோம். பிசாசானவன் தந்திரத்தை சிம்பிளாக உங்களை விலை செய்யும்படியாக வைத்திருக்கிற ஒரு சிம்பிள் ஒரு டூல் அவனுக்கு, சோதனைக்காரன் டெம்பர் பண்ணுறது. அது ஜெயிக்கிறதுக்கு நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு யாரை கொண்டு நம்மளால் ஜெயிக்க முடியும்? ஆவியானவரை கொண்டு. எனக்கு ரொம்ப வச்சுனோமே, அந்த ஆவியானவரை கொண்டு இருந்தால் முதலாவது ஸ்டேஜ் என்ன பண்ணலாம்? நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் முதலாவது ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களுக்குள்ளே போகல, நீங்கள் தேவையில்லாத காரியங்களை பார்க்கல, அது நல்லா இருக்குன்னு நீங்கள் யோசிக்கல. அப்படி யோசிக்கும் போதே கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை கொண்டு, ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை கொண்டு உங்களை நினைப்பூட்டி அதுலேருந்து மீட் எடுக்கிறாருன்னா, இப்போ இவனுக்கு என்ன ஆகிடுது? தோத்தவனுக்கு வெறி ஆகிடுங்க. அவன் விட்டு போயிட மாட்டான். ஓ, இவன் ஜெயிச்சிட்டான், இவன் என்ன பண்ணக்கூடாது, இவன் இனிமேட்டுக்கு இவன்கிட்டயே வரக்கூடாது, வேறு யாராவது ஆளை பார்க்க போவோன்னு அவன் என்ன பண்ண மாட்டான், போக மாட்டாங்க. நீங்கள் வாசிங்க பார்த்தீங்கன்னா அதே மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே அவன் விட்டு வைக்கலங்க. முதலாவது சோதனைக்காரனாக வரான். என்ன பண்ணுறாரு? வாசிப்போம். அவன் மத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது சோதனைக்காரன், முதலாவது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்கள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். பாருங்க, எனக்கு கர்மத்தை வச்சோம். அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இயேசு கிறிஸ்து இருந்த நிலைமை ரொம்ப மோசங்க. நம்மளாச்சு பசிக்காத நேரத்தில் எத்து உக்காஞ்சி, நம்மளுக்கு தேவையில்லாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆப்புகளை எடுத்து நோண்டிட்டு நம்ம செலவு பண்ணிடுறோம், நம்ம விழுந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட நிலைமையில் இல்லை. 40 நாள் இரவும் பகலும் அவர் உண்ணாமலும் குடியாமலும் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார் ஆவியானவர் மூலமா. ஒரே சப்போர்ட் அவருக்கு யார் தான் இருந்தா? ஆவியானவர் மட்டும்தான் இருந்தார். ஆமென். 40 நாள் சாப்பிடல, 40 நாள் தண்ணி இல்லை, அவரால் எழுந்து நிற்க கூட முடியாது, சோர்ந்து போய் இருக்கிறார். அவர் ரத்த நாணங்கள் எல்லாம் அங்கே என்ன பண்ணிக்கிறது? சுருங்கி போய், வயிறெல்லாம் சுருங்கி போய், ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட விட்டு இருந்தால் அந்த நாட்களில் நம்ம கல் மண் அப்பமாவதோ இல்லையோ மொத்தமாக அந்த கல் மண்ணை கூட எடுத்து சாப்பிட்ருப்போம். ஆமென். நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? ஏதோ ஒன்று இருக்கிற வரைக்கும் இருந்து சாப்பிட்டு நம்ம செத்து போவோம்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? அந்த மண்ணை கல்லையாச்சும் சாப்பிட்ருப்போம். எனக்கு ரொம்ப வச்சோமே. ஆனால் இவரால் என்ன பண்ண முடியும்? இவர் சொன்னால் அங்கே ஆகும், சொன்னால் அங்கே நடக்கும் என்று சொல்லி தான் சோதனைக்காரன் அவர் என்ன பண்ணுறான்? அவரை கொண்டே விழும்படியாக செய்ய வருகிறான். அவர் சிம்பிளாக முடிக்கிறாரு. நான் 40 நாள் இல்லை, 400 நாள் இல்லை, 4000 வருஷம் நான் இப்படி இருந்தாலும் இருப்பேனே தவிர நான் என்ன பண்ண மாட்டேன்? நீ சொல்றதை செய்து நான் விழுந்து போக மாட்டேன். அல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்து ஜெயத்தை பெற்றிருக்கிறாருங்க. இதே ஜெயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சிம்பிளா தெரியலாம், சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் இந்த ஜெயத்தை நம்ம பெற்று விட்டோமானால் நம்மளை ரொம்ப பெருசாலாம் சோதிக்கல. ஆமென். நம்மளை என்ன பண்ணல? ரொம்ப பெருசாலாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கல.
நமக்கு தேவைகள் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி தேவைகள் இல்லாதவர்கள் யாருன்னா இருக்கிறாங்களா? எனக்கு 3 வேளை சாப்பாடு இருக்க மாட்டேங்குது, எனக்கு போடுற அன்னன்னைக்கு தேவையான துணிகள் இருக்க மாட்டேங்குது. புது புது துணிலாம் இல்லை, அன்னன்னைக்கு நம்மளை கவர் பண்ணி கொள்ளுகிற துணிகள், நல்ல துணிகள், கிழியாத துணிகள், வீடு, இருக்க இடம், இந்த 3ம் இது தேவை, அத்தியாவசிய தேவை. அனுதினம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தரிடத்துல புலம்பலாம். இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அடுத்ததை ஆசையை ஏற்றிக்கொள்ளக்கூடாது. எனக்கு ரொம்ப உச்சனமே ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்ளுகிறார். அவன் விட்டு போகலாம்ல, விட்டு போக மாட்டான். அடுத்தது திருப்பி என்ன பண்ணுறான்? வாசிப்போம் தொடர்ந்து. அப்பொழுது பிசாசு அவரை, இப்போ பாருங்க, அதுக்கு முன்னாடி என்ன பெயர் வந்தது அவனுக்கு? சோதனைக்காரன் என்று பெயர் வந்தது. இப்போ என்ன பண்ணுறான்? அவனை ஃபுல்லாக வெளிப்படுத்துகிறான். ஓ, இவரை என்ன பண்ண முடியாது? மறைஞ்சிருந்து ஒளிந்திருந்தெல்லாம் என்ன பண்ண முடியாது? இவரை வின் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணி ஆகணும்? நம்முடைய முழு பலத்தை என்ன பண்ணி ஆகணும்? கொண்டு வந்து தான் இவரை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்பொழுது பிசாசு அவன் முழுமையாய் வெளிப்படுத்தி என்ன பண்றான்? அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். ஆமென். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னார். பாருங்க, கரும உச்சனமே, இன்னைக்கு கிறிஸ்தவத்துல அநேகர் விழுந்து போகிற காரியம் என்னன்னா, வசனத்தை கொண்டே என்ன பண்றான்? நம்மளை விழ பண்ணுகிறான். வசனம் தான், வாக்கு தத்தம் தான், இதெல்லாம் பொய்யாங்க. அவன் சொன்னதெல்லாம் பொய்யா? எனக்கு அருமதை வச்சுனோமே, லிசன் பண்றீங்களா? இவன் சொல்லியிருக்கிறது, பிசாசு சொன்ன வார்த்தைகள் பொய்யா? வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, வேதத்தில் சொன்ன காரியங்கள் நிறைவேறுமே, அது எப்படி பொய்யாய் மாறும்? விழுந்திருக்கலாமே. தூதர்கள் வந்து காத்து கொண்டு இருப்பார்களே. எனக்கு கர்மதோஷம். தூதர்கள் அவர்கள் பாதம் கல்லில் என்ன பண்ணியிருப்பாங்க? தாங்கி கொண்டு போயிருப்பார்களே. வேத வசனங்கள் மாறாததாச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்க? அவரை அதை குறித்து தான், அதை கொண்டு தான் இவரை விழ செய்யும்படியாக. எனக்கு கர்மதோஷமே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாக்குத்தத்த வசனங்களை வைத்து கொண்டே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், நான் காற்றையும் காண மாட்டேன், மழையையும் பார்க்க மாட்டேன், ஆனால் என் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். வாக்குத்தத்தங்களினாலே விழுகிறவர்களாய் காணப்படுகிறான். வாக்கு தத்துவம் வசனம் இல்லை, அங்கே ஆசீர்வாத வசனம் இல்லைன்னா அங்கே யார் இல்லைன்னு நினைக்கிறாங்க? கர்த்தரே இல்லைன்னு நினைக்கிறாங்க. எனக்கு கர்மதோஷனமே, இங்கே அதே வாக்கு தத்த வசனத்தை வைத்து தாங்க அங்கே பிசாசை விழ செய்கிறான். ஏன் இதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலை? நம் ஞானமாய் உணர்வுள்ளவர்களாய் எப்பொழுது எந்த வசனம் நமக்கு தேவை என்று யார் அறிந்திருக்கிறா? கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன வார்த்தை என்று தேவை என்று யார் அறிந்திருக்கிறார்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணணுமா? நம்ம வாசிப்போம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், பாருங்க, ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, ஏதாவது பாடி பார்ட்ல ஏதாவது ஒரு பாட்டு மிஸ் ஆகிருக்கா பாருங்க. இந்த ஒரு மட்டன் கடைக்கு போனீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, மட்டனில் பிரித்து என்ன பண்ணோம்? ஒரு பாடி பார்ட்டை கூட விடக்கூடாது. ஆமீன். ஒரு பாடி பார்ட்டை கூட, மூளை, இது கண், தலை, இதயம், லங்ஸு, ஒரு பாடி பார்ட்டை கூட என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. எல்லாத்தையும் பிரித்து மேயணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது போல தான் இங்கே வசனம் சொல்லுது. பாடி பார்ட்டில் ஒன்றுத்தை கூட விடல. ஆமீன். அந்த வார்த்தை யாரா? நாம் வாசித்து இருக்கிறோம். யோவான் புஸ்தகத்தில் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதே அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நாம் வாசிப்போமானால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேர் அவனுடைய மகிமை ஏற்ற மகிமையாகவே இருந்தது. எனக்கு ரொம்ப வச்சுனேன்.
இந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள என்ன இருக்கிறாரா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல. எந்த பட்டயத்தை நீங்கள் பார்த்தாலும் அதுக்கெல்லாம் மேலான ஷார்ப்பான பட்டயம் எல்லா பாடியிலையும் உணர்த்தும். உனக்கு தெரியணும். நான் சொல்லியிருக்கிறேன், சில பேர் சில நேரங்களில் டவுனாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு வசனத்தை பைபிள் இப்படி திறப்பாங்க. திறந்த உடனே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாத வசனம், நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கலங்காதே தேயாதே, நான் உன் தேவன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பாருங்கள், இப்படி வசனம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஹாப்பி. திடீர்னு ஓப்பன் பண்ணி, நான் உன்னை அடிமைத்தனம் படுத்துவேன், பாபிலோனுக்கு உன்னை அனுப்புவேன் அப்படின்னு வசனம் வந்தால் உடனே மூடி ஒரு வாரத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பைபிளை எடுக்கவே மாட்டாங்க. அந்த சைட் பைபிள் சைடே போக மாட்டாங்க. அப்படி அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. எப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டாரு, அவர் என்ன பண்ணுவாரா? நம்ம கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அவர்கிட்ட ஏதாவது தப்பு இருக்குமா? இயேசு கிறிஸ்து கிட்ட ஏதாவது நீங்கள் தப்பை கண்டுபிடிக்க முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் பரிசேயர்கள் சதுசேயர்கள் எப்படியாச்சும் இவர்கிட்ட என்ன பண்ணிடலாம், குற்றம் பிடிச்சிடலாம், என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, தப்பை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, பொய் சாட்சிகளை தேடி கண்டுபிடித்து அதை அவருக்கு முன்பாக சொல்லி அவர்களை சிலுவையில் அறைகிறார்கள். எனக்கு சொன்னோமே, ஏதாவது ஒரு காரியம் நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருமானால், ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலை நிறுத்துமானால், அது இயேசு கிறிஸ்துவுடைய பிரச்சனை அல்ல. நம்மிடத்தில் ஏதோ ஒரு குறைவு, அதை கொண்டு நம்ம என்ன பண்ணுறான், பிசாசு சோதிக்கிறான். இதில் விழுந்துடுவோம், இதில் இயேசுவை நம்ம மறுதளிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பண்ணி பார்க்குறான். அந்த நேரத்தில் வாக்குத்தத்த வசனங்கள் மட்டும் வருது, ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அப்படின்னு இருக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது, கர்த்தருடைய பாதத்தில், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கொண்டு என்னை உணர்த்துங்க ஆண்டவரே, என்னிடத்துல பேசுங்க ஆண்டவரே, என்னிடத்துல ஏதோ ஒரு குறைகள் இருக்கிறதுனால இப்படியான சோதனை எனக்கு வருது என்று சொல்லி கர்த்தருடைய அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொண்டு உங்களை சுத்திகரிப்பீர்கள். ஆனால் எனக்கு ரொம்ப சொன்னோமே, இந்த பிசாசை ஈஸியாக ஜெயிக்க முடியுங்க. ஆமேன். முதலாவது சோதனைக்காரனை யாரை வைத்து ஜெயிக்கணும்னு சொன்னேன், ஆவியானவரை கொண்டு நாங்கள் என்ன பண்ணணும், அவரை கூடவே வைத்திருந்தா போதும். அவர் உணர்த்த இந்த சோதனைக்காரனை ஜெயிக்கலாம். ரெண்டாவது காரியத்தை நாம் பார்த்தோம், இவன் காட்டுகிற இந்த மாயான உலக காரியங்கள்லேருந்து நீங்கள் ஜெயிக்கணும்னா அதுக்கு யார் தேவை, இந்த பிசாசை ஜெயிக்கணும்னா யார் தேவை, இயேசு கிறிஸ்து தேவை. அந்த வார்த்தை நமக்கு தேவை. ஆமேன். சோதனைக்காரனுக்கு ஆவியானவர், இந்த பிசாசுக்கு இயேசு கிறிஸ்து. நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு புஸ்தகத்தில் அதே அதிகாரத்தில் 4வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிப்போம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே. என்ன சொல்லணுமா, அப்பாலே போ சாத்தானே. எனக்கு ரொம்ப சொன்னோமே, இன்னைக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடுறோம், ஆனால் அப்பாலே போ சாத்தானே, உன்னை நான் அதட்டுகிறேன், என்ன பண்ண, அப்பாலே போ. ஒரு பாட்டே எழுதியாச்சு, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. தள்ளப்பட்ட என்ன பண்ணுறது, இவனை தள்ளாமையே என்ன பண்ணிடுறோம் நம்ம, நீ தள்ளப்பட்டவன் பாடிக்கொண்டு இருக்கிற, உன்னை ஈஸியாக லைட்டாக தள்ளக்கூட இல்லை, அப்படி தள்ளுறான் தொடுறான், நீ என்ன பண்ணுற, நீ கீழே விழுந்து போய் கிடக்கிற. அவ்வளோ ஈஸி இல்லைங்க இந்த வார்த்தை. மற்றது எல்லாமே நம்ம சொல்லிடலாம், ஆனால் அவ்வளோ ஈஸியாக அப்பாலே போ சாத்தானே மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்பாலே போ சாத்தானா அவன் மொத்த வல்லமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே தள்ளுகிறீர்கள், அவனை வெட்கமடைய செய்கிறீர்கள். அவன் ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லி, உங்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறீங்க, அவனை ஒரு கேவலமாக கீழே தள்ளி விடுறீங்க. ஒரு பெரிய ஜெயத்தை பெறுகிறீங்க, அவளை ஈஸியாக என்ன பண்ண முடியாது, தள்ள முடியாதுங்க. இது கிறிஸ்துவ வாழ்க்கையில் 3வது ஒரு பெரிய ஸ்டேஜுங்க. முதல் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ்லேயே ஒரு முக்கால்வாசி கிறிஸ்தவர்கள் விழுந்து விடுகிறார்கள். டெம்பர்லேயே என்ன பண்ண முடியாது, அவங்களால அடக்க முடியாது, அதுலேயே விழுந்துருவாங்க. சரி, அதில் ஜெயிச்சாலும் ரெண்டாவது என்னது, அவங்களுக்கு வாக்குத்தத்த வசனங்கள் தான் தேவை. இந்த என்னை அதட்டி உதட்டி என்னை உருவாக்கி என்னை நிலைநிறுத்துகிற வசனங்கள்லாம் தேவையில்லை, அதில் விழுந்துருவாங்க. அதுலேயும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கென்று சாட்சியாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் இது 3வது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை நம்ம ஜெயிக்கணும்னா
ரொம்ப பெரிய ஒரு சர்டிஃபிகேட்டை கத்தரிடத்துல பிதாவினிடத்துல நாம் பெற்றிருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வாசிப்போம் யோபு எழுதின புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 6லிருந்து 8 வசனங்களை நாம் வாசிப்போம். யோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 6லிருந்து 8. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே பாருங்க, இந்த வந்து நின்றான். சாத்தான் சொல்லும் போது முழு வல்லமை படைத்த சாத்தான் பாருங்க, அவன் சோதனைக்காரன், பிசாசு, சாத்தான், முழு வல்லமையை கொண்ட இவன் என்ன பண்றான், அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, பாருங்க, இங்க கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. பாருங்க, எனக்கு கருமத்தை வச்சுனுமே, இந்த பூமியின் உலகத்துல எத்தனையோ மனுஷர்கள் இருந்திருப்பார்கள். ஆமென். அவருக்கு பலிகளை செலுத்துகிறவர்கள், அவருக்கு ஆராதனை செய்கிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிற ஜெபம் செய்கிறவர்கள். இனி கிறிஸ்தவத்திலே அப்படித்தானே இருக்கிறாங்க. ஆராதனைக்கு போவாங்க, உபவாச ஜெபங்களுக்கு போவாங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ற ஒரு சிலுவையில் மாட்டிப்பாங்க, ஆமென், ட்ரெஸ்ஸை எல்லாம் மாட்டிப்பாங்க. ஆனால் விசேஷ விதமாய் என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கண்ணை வைத்தாய் என்று சொல்லி அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. பாருங்க, இந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும்னா, இப்பயும் சொல்லிடுறேன், நீங்கள் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். என்ன சர்டிஃபிகேட்னா, இப்போ கர்த்தர் என் தாசனாகிய யோபுவின் மேல் கண்ணை வைத்தாயோன்னு அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. பாருங்க, வாசிப்போம். உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பாருங்க, எனக்கு நம்ம இப்ப பாருங்க, பிசாசு அவனிடத்துல என்ன பண்றான், ஒரு பர்மிஷன் வாங்கிக்கொண்டு என்ன பண்றான், அவனிடத்துல நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனிடத்துல இருந்த எல்லா காரியங்களும், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சொத்து பத்து, ஆடு மாடுகள், அவனை அந்த நாட்களில் இருந்த ஐஸ்வர்யவான்களில் அவன் பெரிய ஒரு ஐஸ்வர்யனாக வாழ்ந்தவன், எல்லாமே போயிடுச்சு. பாருங்க, அதே புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை பாருங்க, திருப்பியும் சாத்தான் அவனிடத்துல வந்து நிற்கிறான். எல்லாத்தையும் அவனிடத்துல இருந்த எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், மொத்தமா காலி பண்ணிட்டு திருப்பி வந்து நிற்கிறான். திருப்பி என்ன சொல்றாரு இவரு, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில நான் ஒருவனுக்கு இப்படியான ஒரு சர்டிபிகேட் என்னால என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாதுங்க. இந்த ஒரு யோபுவை போல நான் ஒரு மனுஷனையும் என்ன சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நான் யாரும் என்ன பண்ணல, பார்க்கவில்லை. அவன் உத்தம சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு எல்லாத்துக்கும் விலகி வாழ்கிற மனுஷன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு அவன் மேலே நான் கையை போடுறேன், அப்போ அவங்கள வந்து மருந்தளிப்பான்னு சொல்லும் போது அவன் ஜீவனை மட்டும் என்ன பண்ணாத, தொடாத. அவன் உடலை தொட்டுக்கோ, சொந்தத்தை தொட்டுக்கோ, அவனுடைய எல்லா காரியங்களையும் தொட்டுக்கோ, அவன் ஜீவனை மட்டும் என்ன பண்ணாத, தொடாமல் இருன்னு சொல்லும் போது எனக்கு கருமத்தை சொன்னமே, அவன் ஜீவன் மட்டும்தாங்க இல்லைங்க. ஆனால் அவன் சொல்லியிருக்கிறான் பாருங்க, கத்தடத்துலேருந்து அவன் இப்போ மனைவி வந்து நீ தேவனை தூஷித்து என்ன பண்ணலாம், நீ செத்துப்போன்னு சொல்லும் போது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். வாசிப்போம் அதே அதிகாரத்தில் வசனத்தை. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல. பாருங்க எந்த நிலைமையில இருக்கிறான். ஆல்ரெடி அவனுடைய குடும்பம், பிள்ளைகள் இறந்துட்டாங்க, ஆடு மாடுகள், சொத்து எல்லாம் மொத்தமாக போச்சு. அவனை சுற்றியர்கள் கேலி பண்ணுறாங்க. அவன் உடம்புல எல்லா நோயும் வந்து விட்டது. கடைசி நாளில் அவன் மனைவி அவனை விட்டு பிரிந்து போகிற நேரம். இனி யார் இல்லை, எனக்கு சப்போர்ட் இல்லை, என்னோடு பேசுவார், ஆறுதலை பேசுவார் என்று யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் உட்கார்ந்து இருக்கும்போது அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தை அது, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். பாருங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையினால தாங்க கர்த்தர் அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறார். நம்மளால இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா?
நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான ஸ்டேஜுங்க. என் தேவன் எனக்கு கொடுத்தார், அவர் எடுத்தாலும் பரவாயில்ல, என் ஜீவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்பாலே போ சாத்தானே, நான் என்ன பண்ணுவேன், சொல்லிதான் தீருவேன் நீங்கள் நிற்பீர்களானால் எனக்கு அருமத வச்சனமே. அந்த தேவனை, பிதாவை கொண்டு என்ன பண்ண முடியும், நீங்கள் இவனை ஜெயிக்க முடியும். அவன் வல்லமை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், தள்ளிவிட முடியும். பாருங்க, எனக்கு அருமத வச்சனமே, எவ்வளோ ஒரு பெரிய காரியம் பாருங்க. அதனால தான் சொன்னேன், கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணலாம், முதல் 2ல் கூட ஜெயம் பெற்றுடலாம். சோதனைக்காரனை விழும்படி செஞ்சிடலாம். பிசாசு என்ன பண்ணிடலாம், அவன் கொடுக்குற அந்த வார்த்தைகளுக்கு நம்பாம, வசனங்களை கொண்டு நம்ம விலை செய்கிறதை நம்பாம, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழலாம். ஆனால் 3வது ஒரு ஸ்டேஜ், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும்னா, அது தேவன் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். தேவன் உங்களுக்கு உத்தமன்னு சன்மார்க்கணும், தேவனுக்கு பயந்தவனு சர்டிஃபிகேட் நீங்கள் உங்ககிட்ட அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னா, நீங்கள் சொல்லணும், நீ எந்த நிலைமையில வேணாலும் என்னை தள்ளு, என் தேவனை என்ன பண்ண மாட்டேன், தள்ளவே மாட்டேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் நீ என்னை தள்ளலாம், என் தேவனை என்ன பண்ண மாட்டேன், நான் தள்ள மாட்டேன், நான் தூஷிக்க மாட்டேன் என்று சொல்லி நீ பிசாசை பார்த்து, பைத்தியக்காரனை என்னை விற்று ஓடிப்போ. அதுதாங்க அங்கே இயேசு கிறிஸ்து பண்ணுறாரு. அதுதான் சொல்கிறாரு, யாருக்கு மட்டும் என்ன பண்ண, எப்படிப்பட்ட நீ நிலைமையில இருந்தாலும் சரி, அப்பாலே போ சாத்தானே, உன் கர்த்தரை வாசிப்போம், அதில் போடப்பட்டிருக்கா. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் கேட்கிறதுக்கு கிடைக்கலனாலே என்ன பண்றதில்ல, ஆராதனைக்கே வர்றதில்லைங்க. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, அவர்கள் தேவைகள் ஏதோ ஒன்று இருக்குது, அது கிடைக்கலன்னு என்ன ஆயிடுறாங்க, அப்செட் ஆயிடுறாங்க. இனி நான் ஆராதனைக்கு போய் என்ன இருக்குது, பொறுமையாக போய்க்கலாம். அநேக கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு ஒரு வேலை வருகிறத உடனே அவர்கள் வேலை செய்யணும், அதில் சம்பாதிக்கணும்னு உடனே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. எனக்கு ரொம்ப சொன்னாமே. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி தேவன் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்வோமானால், இந்த கிறிஸ்துவ ஜீவம் தாங்க நம்மளுக்கு முக்கியம். இந்த ஜீவியத்தை நம்ம வாங்கிக்கிட்டு இந்த சர்டிஃபிகேட்டோட தேவை சோதனைக்காரன் ஆவியானவரை கொண்டு ஜெயித்து, இந்த பிசாசை இயேசுடைய வார்த்தையை கொண்டு ஜெயித்து, பிதாவினிடத்திலிருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம வெற்றிருப்போம். அந்த கொண்டு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி இவனை விழ செய்வோமானால், இந்த தந்திரங்களை நம்ம விழ செய்துட்டோம்னா, வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதா, நான் ஜெயம் கொண்டு, நீங்க பார்த்தீங்களே மத்தேயு புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல, நான் பிசாசின் தந்திரங்களை எப்படியெல்லாம் நான் ஜெயம் கொண்டு இருக்கிறேனோ, அது போல நீங்கள் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாருங்க, எனக்கு அருமை சொன்ன பாருங்க, அந்த நித்தியத்தில் அவன் என்ன பண்ண போறோம், அவரோடு கூட ஃப்ரண்ட்லேயோ கீழேயோ பக்கத்து ரோலையோ சைடு ரோலையெல்லாம் இல்லைங்க, அவரோடு கூட சிங்காசனத்தில் நீங்கள் ஜெயம் பெற்று இருப்பீர்களானால் எனக்கு அருமை சொன்னமே, பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும். அது மட்டும் அல்ல, சரி அது வரைக்கும் நான் காத்திருக்கணுமா, அப்படி அல்ல. நீங்கள் அதே மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம், நீ அப்பாலே போ சாத்தானே, நீ யோபுவை போல ஜெயம் பெற்றனா, யோபுவை பார்த்தீங்கன்னா 4 எத்தனையோ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே அவன் வாழ்கிற நாட்களிலே நீ அப்பாலே போ சாத்தானேன்னு ஜெயம் மட்டும் பெற்று, மற்றதை என்ன பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன். அதே அதிகாரத்தில் வாசிச்சு 4வது அதிகாரம் 11வது வசனம், அப்பொழுது பிசாசானவன் இவரை என்ன பண்ண முடியாது, ஐயோ இனி இவர்கிட்ட ஜெயம் பெற முடியாது, இவரை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இப்போ வந்து வேலை செய்யுங்க எனக்கு, ஆமென். அப்பொழுது தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணணும், வந்து எனக்கு பணிவிடை செய்வார்கள். எனக்கு அருமத உச்சனமே. இப்போ இந்த வாக்குத்தத்த வசனம், அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்த காரியங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இவர் கூப்பிடணும் ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை.
ஆமென். வசனங்களை எழுதி வீட்டில் ஒட்டணும்லாம் இல்லை. வசனத்தை டெய்லி நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜில் பார்க்கணும்லாம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன வாக்குத்த வசனங்கள் இருக்கோ எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப தவிச்சோமே. இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சோதனைக்காரனை ஆவியானவரை கொண்டு தான் ஜெயம் பெற முடியும். பிசாசை இயேசுனுடைய வார்த்தையை கொண்டு தான் ஜெயம் பெற முடியும். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ல அவன் மொத்த வல்லமையும் தந்திரத்தை நீங்கள் தள்ள வேண்டும் என்றால் பிதாவினத்திலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். இந்த 3 பேரை நீங்கள் விழ செய்யணும்னா இந்த 3 பேரும் உங்களோடு இருக்கணும். அல்லேலூயா. 3 பேரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே இருந்து ஆமென் நீங்கள் அவரிலே இருப்பீர்களானால் இவன் 3 பேருமே ஒன்றும் இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஜெயத்தை கொடுப்பார். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர். கர்த்தரை நோக்கி ஆமே. ஒரு போதும் கைவிடா, விலகிடா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமென். அந்த சோதனைக்காரனை, அந்த பிசாசு என்கிறவனை, அந்த சாத்தானை நாம் துரத்தி அடிப்போம். சத்தை சுதந்தரிப்போம். இயேசு, என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட, மகிமையில் சேர்த்திட, மறுரூபமாக்குவார், நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் ஆமென். கர்மதோஷமே கிறிஸ்தவ ஜீவியத்தில் அந்த பிசாசை ஜெயிக்க வேண்டும், அவன் தந்திரங்களை ஜெயிக்க வேண்டும். இதோ கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தில் நம்மை அமர பண்ணும்படியாக அவரோடு நித்த நித்தம் வாழ போகிற அந்த நாட்களுக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லி அது சீக்கிரத்தை வரப்போகிற அந்த இயேசுவோடு இணைந்து கொள்வோம். கர்த்தர் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா.